மேட்ரிசஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல சாப்டர் 3ல நம்ம படிக்கிறது மேட்ரிசஸ். இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ்க்காக சொல்றேன், மற்றவங்க வேற டாபிக்ல படிப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வெரிஃபை கெலி ஹாமில்டன் தியரம் ஃபார் த மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ ஏன்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஏன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்றோம்? 3 rows 3 columns இருக்கு. நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா அதோட பேரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? கெலி ஹாமில்டன் தியரமை வெரிஃபை பண்ண போறோம். ஸோ இது 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு பாருங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இதுதான் என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். 3x3ன்றதுனால லாம்டா கியூப்ல ஆரம்பிச்சு ஆல்டர்னேட்டா இருக்கு. இதுக்கு s1 s2 கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா மெத்தட் இருக்கு. s1க்கு சம் ஆஃப் மெயின் டயகனல். இப்போ அந்த மேட்ரிசஸ் பாருங்க. மேட்ரிசஸ்ல மெயின் டயகனல் அப்படின்னு எதை மீன் பண்ணுவாங்கன்னா இந்த வேல்யூ தான் நமக்கு மெயின் டயகனல். நான் ஹைலைட் பண்ணிருக்கேன்ல, அதுதான் என்னோட மெயின் டயகனல். ஸோ 1 + 1 - 3. 1 + 1 - 3ன்றது 2 - 3, இட் இஸ் -1. முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா s2. s2ன்றது சம் ஆஃப் minus of main diagonal. So sum of minus of main diagonal அப்படின்னா மெயின் டயகனல்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம மைனஸ் எடுக்கணும். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன்? அந்த மேட்ரிசஸை வந்து 3 டைம்ஸ் எழுத போறேன். ஏன்னா நம்ம 3 மெயின் டயகனல் வேல்யூ இருக்கா, 1 1 -3ன்னு 3 வேல்யூ இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் s2 கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபாலோ பண்ண போறோம். 1 -1 2 2 1 3, சாரி இது -2 3 2 -3 இந்த வேல்யூ பிளஸ் இதே வேல்யூவே திருப்பி எழுதுறோம். 1 -1 2 -2 1 3 3 2 -3 பிளஸ் அடுத்த வேல்யூ 1 -1 2 -2 1 3 3 2 -3 3 தடவை எழுதிட்டோமா? இப்போ என்னோட மெயின் டயகனலை மட்டும் நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட், ரெண்டாவதுல செகண்ட், இதுல தேர்டு. மெயின் டயகனலை சர்க்கிள் பண்ணிட்டோம். அதோட ரோ அண்ட் காலமை விட்டுறணும். ஸோ இதோட ரோ அண்ட் காலம், இதோட ரோ அண்ட் காலம், இதோட ரோ அண்ட் காலம் விட்டாச்சா? இப்போ மீதி இருக்கிறத நான் டிட்டர்மினன்ட் மைனஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப டிட்டர்மினன்ட் தானே போடணும். ஸோ டிட்டர்மினன்ட்ல 1 3 2 -3. இப்போ நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாதான் எடுக்கிறேன். 1 2 3 -3. லாஸ்ட்ல 1 -1 -2 1. இப்போ மைனஸ் எடுக்கணும். டிட்டர்மினன்ட்குள்ள இருந்தாலே இது பேர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இப்படி நான் இப்போ ஹைலைட் பண்ற பாருங்க. இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே நம்ம எழுதுவோம் வேல்யூஸை. ஸோ 1 × -3 -3. பட் இன்னொரு சைடு மல்டிப்ளை பண்ணும்போது நாம ஒரு மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ 2 × 3 6 பிளஸ் 1 × இது ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 × -3 -3. அடுத்து நாம இன்ட்ரடியூஸ் பண்ற மைனஸ் 3 × 2 6 பிளஸ் 1 × 1 1 நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ற மைனஸ் -2 × -1ன்றது 2. ரெண்டும் சேர்ந்து அது பிளஸ் ஆயிடுது. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. -3 -6 -3 -6 பிளஸ் 1 -2. ஸோ எல்லாமே மைனஸ்ல இருக்கு. 3 and 6 9, 9 and 9 18, 18 and 2 20, -20 plus 1, அப்போ -19. இதுதான் என்னோட s2 ஓட வேல்யூ. அடுத்தது s3. s3ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் a. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் என்ன? 1 -1 2. அடுத்த ஸ்டெப்ல -2 1 3 3 2 -3. இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்க்கணும். டிட்டர்மினன்ட் பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வேல்யூ 1. இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்க்கும்போது
அதோட ரோ அண்ட் காலமை விட்டுறணும். 1ஓட ரோ அண்ட் காலமை விட்டுட்டு பார்க்கணும். நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக இங்க ஹைலைட் பண்றேன். 1ஓட ரோ அண்ட் காலம் விட்டுட்டு பார்த்தா 1 into -3 -3 minus 2 into 3ன்றது 6. ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிஞ்சிருச்சா? செகண்ட் வேல்யூ இந்த -1. இந்த -1க்கான ரோ அண்ட் காலமை விட்டுருங்க. செகண்ட் வேல்யூ ஒரு மைனஸ், ஏன்னா டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ அதுக்கான மைனஸ். அண்ட் அதுலயே நம்ம டேபிள்லயே ஒரு மேட்ரிசஸ்லயே அது -1ன்றதுனால -1. அதோட ரோ அண்ட் காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ண போறோம். -2 -3ன்றது +6 minus 3 into 3ன்றது 9. லாஸ்ட் வேல்யூ பிளஸ் 2 times ஆஃப். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 2க்கான ரோ அண்ட் காலமை விட்டுட்டு பார்த்தா -2 into 2ன்றது -4, 3 into 1ன்றது 3. பட் இந்த பக்கம் பண்ணுவோம் -3. ஸோ -3 -6ன்றது -9. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 6 மைனஸ். இதை வந்து இன்னும் சிம்பிளா பார்க்கறதுக்காக 1 into -9 plus 1 into -3 plus 2 into -7. உள்ளேயே சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன். -9 -3 -14. இப்போ இதோட வேல்யூ 26 -26. இது S3. இப்போ இந்த எல்லா வேல்யூவும் நம்ம எங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல. lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 equal to 0. S1 ஓட வேல்யூ -1 and S2 ஓட வேல்யூ -19. S3 ஓட வேல்யூ -26 equal to 0. S2 வேல்யூ மட்டும் பாருங்க. ஓகே, மைனஸ் தான். இப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? lambda cube minus into minus plus lambda square minus 19 lambda plus 26 equal to 0. So first portion over. Second இதை கேலி-ஹாமில்டன்ல மாத்தி எழுதணும். So by கேலி-ஹாமில்டன் தியரம். So by கேலி-ஹாமில்டன் தியரம் இங்க இருக்கிற லாம்டாவெல்லாம் நம்ம ஏவா ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ ஏ கியூப் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 19a. லாஸ்ட் டேர்முக்கு எந்த டேர்மும் இல்லாதனால அதுக்கு ஒரு மேட்ரிசஸ், டம்மியா மேட்ரிசஸ் வேணும். அதனால ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம். 26i equal to 0. இப்போ இதுல எனக்கு இந்த டேர்ம் தெரியும். ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ். பட் ஏ ஸ்கொயர் தெரியாது, ஏ கியூப் தெரியாது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஐ ஐடென்டிட்டி, ஏ வந்து ஏ மேட்ரிக்ஸ். நம்ம இங்க கால்குலேட் பண்ண போறது ஏ ஸ்கொயரும் ஏ கியூபும் தான். ஸோ ஏ ஸ்கொயர் எப்படி கால்குலேட் பண்ணோம்? நம்ம ஏ மேட்ரிக்ஸ் இன்டூ ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ். ஸோ இங்க ஏ ஈக்குவல் டு 1 -1 2 2 -2 1 3 3 2 -3. இது நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ். இப்போ ஏ ஸ்கொயர்னா நான் என்ன பண்ணுவேன்? இதையே இன்னொரு தடவை எழுதிக்கணும். 1 -1 2 -2 1 3 3 2 -3. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன்ல ரோ வைஸ் எடுத்துக்கணும். செகண்ட் இதுல காலம் வைஸ் எடுத்துக்க போறோம். ஸோ முதல்ல இருக்கிறதுல நான் ரோ எடுத்துக்கிறேன், செகண்ட்ல காலம் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக மேல வந்து நீங்க ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, இங்க வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்ட போறேன். பட் எக்ஸாம்ல நம்ம அதை பண்ண முடியாது. நம்ம வந்து பாக்குறதுலயே நமக்கு தெரியணும் எந்த ரோ எடுக்கிறோம், எந்த காலம் எடுக்கிறோம் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூ. ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு பாருங்க. 1 plus 2 2 and 3 வந்து 6. மல்டிப்ளை பண்ணிட்டே வரும். ஃபர்ஸ்ட் காலம் ஓவர், செகண்ட் காலம்க்கு போயிடலாம். செகண்ட் காலம் பாருங்க. 1 -1 -1 -1 1 -1 2 and 2 வந்து 4. மல்டிப்ளை பண்றோம். அண்ட் தேர்ட் காலம்
தேர்ட் காலமோட வேல்யூ பாருங்க 1 into 2 2 minus 3 minus 6. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவோட வேல்யூ முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரோ எடுத்து அதுக்கு ஒவ்வொரு காலமா மாத்திட்டே வரணும். ஸோ செகண்ட் ரோல -2, அடுத்ததும் -2, நெக்ஸ்ட் 9, 3 and 3 வந்து 9. இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் காலம்க்கு போயிடுறோம். நெக்ஸ்ட் காலம் போகும்போது -2 - 1ன்றது 2 + 1 + 6. இப்போ இந்த வேல்யூ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் காலம் போயிருங்க. நெக்ஸ்ட் காலம் போகும்போது -2 × 2ன்றது -4 + 3 -9. இப்போ அந்த காலமும் முடிஞ்சிருச்சு, இந்த ரோவோட வேலையும் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் காலம் லாஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 3 -6 -9. நெக்ஸ்ட் காலம் ஹைலைட் தான் பண்ணணும்னு கிடையாது, இங்க உங்களுக்கு நமக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். 3 × -1 -3 + 2 -6 and last value 3 × 2 6 3 × 2 6 -3 -3ன்றது +9. இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு a² கிடைச்சிரும். அடுத்தது அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? a³ போயிடுவோம். இப்போ a² வேல்யூ 1 2 6 மூணுமே அடிஷன். ஸோ ஆட் பண்ணா நமக்கு என்ன டேர்ம்ஸ் வரும்? 9. அடுத்த டேர்ம் 4 - 2 4 - 2ன்றது 2. நெக்ஸ்ட் 2 - 9 2 - 9ன்றது -7. நெக்ஸ்ட் கீழே வாங்க -4 + 9 -4 + 9ன்றது 9 - 4ன்னு அர்த்தம், அது 5. இது மூணுமே அடிஷன், மூணையும் ஆட் பண்ணா 9. இங்க -13 + 3 -13 + 3ன்றது -10. இங்கேயும் அதே தான் 3 - 15. ஸோ 3 - 15 அப்படின்றதோட வேல்யூ இங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 - 4. இந்த இடத்துல வேல்யூ வந்து தப்பா எழுதியிருக்கேன். 2 and 2 it is 4. ஸோ -13 + 3 -13 + 3ன்றது -10. அடுத்தது -9 2 - 9ன்றது -7. 6 and 6 12 12 + 9 அப்படின்ற வேல்யூ 21. இது நம்மளோட a². இப்போ a³ கால்குலேட் பண்ணணும். a³ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? a³ = a² × a. a²ன்றது இப்போ கால்குலேட் பண்ண வேல்யூ 9 2 -7 5 9 -10 -10 -7 21. அண்ட் ஏயோட வேல்யூ கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸஸ் -2 1 3 3 2 -3. இப்போ திருப்பியும் நம்ம என்ன பண்ண போறோம்? ரோ வைஸ் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸஸ் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸஸ்ல காலமும் எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 9 -4 -21. அடுத்தது -9. ஓகே, ஹைலைட் பண்ணா பெட்டரா இருக்கும் நமக்கு பார்க்கிறதுக்கு. ஓகே, -9 + 2 -14. நெக்ஸ்ட் 9 × 2 18 2 × 3 6 மைனஸ் ரெண்டுமே மைனஸ்ன்றதுனால +21. ஃபர்ஸ்ட் ரோ வேலையும் முடிஞ்சிருச்சு, காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூ 5 -18 -30. ஃபர்ஸ்ட் வேல்யூவோட செகண்ட் வேல்யூவோட அப்படிதான் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு வரோம். அடுத்தது 5 × -1ன்றது -5 +9 -20. தேர்ட் காலம் பார்க்கும்போது 5 × 2 10 9 × 3 27
-10 -3ன்றது +30. இப்போ செகண்ட் ரோ அண்ட் இந்த காலமோட ஒர்க் ஓவர். லாஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். லாஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல -10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +14 +63. அடுத்த காலம்க்கு போயிருங்க. அடுத்த காலம் பார்க்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +10 -7 +42. லாஸ்ட் காலம் பாருங்க -20 -21 -63. இதுதான் நம்மளோட a கியூபோட வேல்யூ. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு a கியூப் கிடைச்சிரும். a கியூப் ஈக்குவல் டு 9 -4 -21 அப்படின்னு இருக்கு. ஸோ மைனஸ் தான் அதிகமாக இருக்கு. 9 -25ன்றது -16. அடுத்தது -9 -14 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -23. -23 +21ன்றது -21. இது மூணுமே அடிஷன்ல இருக்கு. இதை ஆட் பண்ணா நமக்கு 45. நெக்ஸ்ட் ரோ பாருங்க 5 -48 -43. அடுத்தது 9 -25 -16. இது மூணுமே அடிஷன்ல இருக்கு 67. கீழே 63 14 அப்படின்றது 77. அதுல 10 மைனஸ் பண்ணிட்டா 67. 52 -7 45. இங்க மூணுமே மைனஸ்ல இருக்கு. ஸோ -104. இது என்னோட a கியூபோட வேல்யூ. இப்போ இது எல்லாத்தையும் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னோட ஈக்குவேஷன் a கியூப் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 19a பிளஸ் 26i ஈக்குவல் டு 0வா அப்படின்றதுல இங்கே நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ -16 -21 45 -43 -16 67. இங்கேயும் 67 45 -104. இது a கியூப் பிளஸ் a ஸ்கொயரோட வேல்யூ மேலே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ல 9 2 -7 5 9 -10 -10 -7 21. இது a ஸ்கொயரோட வேல்யூ. அடுத்தது -19 இன்ட்டு a. ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ் 1 -1 2 -2 1 3 3 2 -3 plus 26 into identity matrix 1 0 0 0 1 0 0 0 1. இதெல்லாம் 3x3ன்றதுனால இதையும் அதே மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ ஃபுல்லா லைனா எழுத போறோம். செகண்ட் ரோ அந்த மாதிரி எழுத போறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு -16. அடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாத்துலையும் எடுத்திருக்கேன். அப்புறம் செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட். தேர்ட்ல வந்து -19 உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இப்போ இதெல்லாம் எழுதிட்டு பார்க்கும்போது நமக்கு எல்லாமே கேன்சல் ஆயிடுது. ஸோ இப்படியே செக் பண்ணி பாருங்க. எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆகி நமக்கு 0 0 0 0 0 0 எல்லாமே 0 டேர்ம்ஸ்னு வந்துடுது. இப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட். நமக்கு வந்து கொஸ்டின் என்ன, வெரிஃபை ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஈக்குவல் டு 0 வந்துருச்சு.